யார் விசுவாசிக்கிறார்களோ அதையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், வெண்கல சர்ப்பத்தை விசுவாசத்தோடு பார்க்கிறவர்கள், அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. உடனே அவர்கள் குணமடைகிறார்கள். வெண்கல சர்ப்பத்திலிருந்து வல்லமை வந்த அல்ல, இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், விசுவாசத்திற்கு வைக்கப்பட்ட சோதனை தான் அங்கு நோக்கி பார்ப்பது. யார் யார் பாம்பு கடிபட்டு உயிர் போகும் நிலையில் கர்த்தரை விசுவாசித்து, அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள், மரணம் அடையவில்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 20-21 அதிகாரங்கள். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலரின் சரித்திரத்தில், அவர்கள் வனாந்திர பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் காதேஸ் வழியாக செல்வதற்காக அங்கு வருகிறார்கள். அப்பொழுது ஏதோம், அதாவது இஸ்ரவேலரின் சகோதரர், அதாவது ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். ஏசாவும் இஸ்ரவேலும் இரட்டை பிள்ளைகள், ஈசாக் ஐயாவுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். ஏசாவுக்கு ஏதோம் என்று ஒரு பெயர் உண்டு. ஏதோமியரின் வம்சம், ஏதோமின் வம்சமாக அங்கிருந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை விடவில்லை. அப்பொழுது இஸ்ரவேலர்கள், உங்கள் சகோதரராகிய நாங்கள் உங்கள் வழியாக, உங்க தேசத்தின் வழியாக நாங்கள் செல்லுகிறோம், நாங்கள் அந்த பாதையை கடந்து போகிறோம், நாங்கள் போகும்போது உங்கள் பொருட்களுக்கு எந்த சேதத்தையும் விளைவிக்க மாட்டோம், தண்ணீர் குடித்தால் கூட அதற்கும் நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த வழியாக நாங்கள் போகிறோம் என்று இஸ்ரவேலர்கள் கேட்கிறார்கள், காதேஸ் தேசத்தில் உள்ள ஜனங்களான ஏதோமியரிடத்தில். அதற்கு ஏதோமியர், நாங்கள் முடியாது, விடமாட்டோம், எங்கள் பகுதியில் நீங்கள் கால் வைக்க கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் யுத்தத்துக்கு புறப்படுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் சகோதரர்கள் ஆனதினால் அவர்கள் இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்யாமல் அவர்களை விட்டு வேறு வழியாக செல்லுகிறார்கள், ஓர் என்னும் பர்வதம் வழியாக செல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்தில் வந்தபோது கர்த்தர் மோசேயாவுடனும் ஆரோனையாவுடனும் பேசுகிறார். நீங்கள் இருவரும் ஓர் என்னும் மலைக்கு போங்கள், அங்கு போகும்போது எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு போங்கள். அப்பொழுது ஆரோன் ஐயாவின் குமாரரான எலியாசார் மேல் அவருக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்து விட வேண்டும், ஆரோன் இப்பொழுது மரிக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார். அதே போல அவர்கள் மூவரும் மலை மேல் ஏறி போகிறார். அங்கு மோசே ஐயா ஆரோன் ஐயாவின் மேல் இருந்த அந்த ஆசாரிய வஸ்திரத்தை எடுத்து அவரது மூத்த குமாரனான எலியாசார் மேல் போடுகிறார். அப்பொழுது ஆரோன் ஐயா உடனே மரிக்கிறார். இது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றும் சொல்லலாம். ஆரோன் ஐயாவின் மரணம் அந்த இடத்தில் திடீரென நடக்கிறது, அந்த வஸ்திரத்தை எடுத்த உடனே. அவர் மரித்த பின்பு மோசேயாவும் எலியாசார் ஐயாவும் இருவரும் இறங்கி வருகிறார்கள் மலையிலிருந்து. ஆரோன் ஐயா அங்கேயே என்ன செய்யப்பட்டார் என்று தெரியப்படவில்லை. அவர் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை. அவர் அங்கு மரணம் அடைந்திருக்கிறார். அவரை எப்படி அடக்கம் பண்ணினார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எலியாசார் ஆசாரிய உடை அணிந்திருந்ததினால் அவர் தீட்டுள்ள ஒருவரை தொட முடியாது, இறந்தவரை தொட முடியாது. மோசே ஐயா 80 வயதுக்கு மேற்பட்டவராய் இருந்தார். ஆனால் அங்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்தில் ஆரோன் ஐயா மரித்தார். அதன் பின்பு அந்த இடத்தை விட்டு அவர்கள் செல்லுகிறார்கள். இஸ்ரவேலர் அந்த இடத்தில் 30 நாட்கள் ஆரோன் ஐயாவுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள். இப்படியாக ஆரோன் ஐயா மரணம் அடைந்தார். அவர்கள் கன்மலையிடம் பேச வேண்டும் என்று மோசேயாவுக்கும் ஆரோன் ஐயாவுக்கும் கர்த்தர் சொல்லியிருந்த பொழுது அவர்கள் கர்த்தரை விசுவாசியாமல் அவர்கள் கன்மலையை அடித்ததினால் இந்த காரியம் நடந்தது. இல்லை என்றால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்திருக்க முடியும். இந்த சம்பவத்திற்கு பின்பாக இஸ்ரவேலர்கள் மீண்டுமாக கர்த்தரை கோபமூட்டுகிற செயலை செய்கிறார்கள். மோசே ஐயாவுக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக பேசுகிறார்கள். அவர்கள் மன்னாவை, இந்த அற்பமான உணவு என்னத்திற்கு,
நாங்கள் எகிப்தில் இருந்தபோது விதவிதமாக சாப்பிட்டோம். இந்த உணவை எப்படி சாப்பிடுவது என்று கர்த்தர் தந்த தூதர்களின் அப்பமான தேனிட்ட பணியாரம் போன்ற அருமையான சுவையுடைய மன்னாவை அவர்கள் வெறுத்து, அதை அவர்கள் விரும்பாமல், அதை மனதால் ஏற்றுக்கொண்டு சாப்பிடாமல், இதையே நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் என்று புலம்பினார்கள். கர்த்தருக்கு விரோதமாக பேசினார்கள். இப்படி பேசியதும் கர்த்தர் கோபம் கொண்டார். கர்த்தர் கோபம் கொண்டார். அதன் விளைவாக கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அந்த ஜனங்களுக்குள் அனுப்பினார். அப்பொழுது அந்த பாம்புகள் அதிகமாய் வந்து மிக அதிகமாய் பரவி எங்கு பார்த்தாலும் பாம்பாக இருந்து அதிகமான ஜனங்களை கொன்று போட்டது. இப்படி இஸ்ரவேலரில் பலர் கொல்லப்பட்டார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய இச்சையே. கர்த்தர் தந்த அற்புதமான வானத்து பரலோக மன்னாவை அவர்கள் அற்பமான உணவு என்றார்கள். கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். எகிப்தையே நினைத்து கொண்டு எகிப்திற்கு அங்க நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தை வெறுக்காமல் அடிமைத்தனத்தை விரும்பினார்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பான காரியமா இருக்கிறது. நாமும் இந்த காரியத்தை சற்று கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் சில விஷயங்களை தவறு என்றே புரிந்து கொள்வதில்லை. அதில் மிகப்பெரிய காரியம் இது கேள்விப்படுவதும் இல்லை. அது என்னவென்றால் அடிமைத்தன குணம், அடிமைத்தன புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. அதை கர்த்தர் முழுமையாய் வெறுக்கிறார். அடிமைத்தனத்தில் ஒரு சுகம் காண்பது, அடிமைத்தனத்தை விரும்புவது, ஒரு வேலை கொடுத்து நல்ல ஆகாரம் நல்ல சம்பளம் கொடுத்து விட்டால் அந்த இடத்திலேயே அடிமையாக்கி விடுவது. அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கிறது, அதனால் நாம் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இருப்பது. இது புத்திசாலித்தனமான காரியமும் அல்ல, கௌரவமான காரியமும் அல்ல. அதாவது இது பரிசுத்த கௌரவம் என்று ஒன்று உண்டு. அது என்னவென்றால் கர்த்தருக்கு விரோதமான எந்த செயலையும் செய்யாமல் நம்முடைய உரிமையோடு நாம் வாழ வேண்டும். அதுவே கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான செயலை நாம் செய்து அதனால் நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது என்று சரி என்று ஒத்துக்கொண்டு போய்விடக் கூடாது. அதை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை சந்தர்ப்ப சூழ்நிலை என்று சொல்லிக்கொண்டோ வாழ்வாதாரத்துக்காகவோ நாம் அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தருக்காக வளைந்து கொடுக்க வேண்டுமே தவிர உலக காரியங்களுக்காக விட்டு கொடுத்து விடக் கூடாது. கர்த்தருக்காக எதை வேண்டும் என்றாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் உலக காரியங்களுக்காக கர்த்தரை விட்டு கொடுத்து விடக் கூடாது. கர்த்தர் இதை விரும்புகிறார். அதை போல இவர்கள் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு அந்த உணவில்லை இந்த உணவில்லை என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். இதன் விளைவாக கர்த்தருக்கு கோபமூட்டினதினால் பாம்புகள் வந்து அவர்களை கொத்தியது, பல பேர் மரித்தார்கள். இப்படி அவர்கள் மரணம் அடைய தொடங்கிய உடனே அதிகமான மக்கள் மரணம் அடைவதை பார்த்து மற்ற ஜனங்கள் ஓடி வந்து மோசே ஐயாவினிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள். மோசே ஐயாவிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நாங்கள் பாவம் செய்தோம். நாங்கள் பேசியது தவறு. நாங்கள் இப்படி நடந்திருக்க கூடாது. அதனால் நீங்கள் எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார் என்று கேட்டார்கள். இப்படி கேட்டதும் மோசே ஐயா உடனே கர்த்தரிடத்தில் போய் விண்ணப்பம் செய்தார். கர்த்தாவே, இந்த ஜனங்களை பாம்புகள் கொத்துகின்றன, அதிகமான மக்கள் இறக்கிறார்கள், கிருபையா இரும் என்று மோசே ஐயா ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார். மோசே ஐயா ஜெபிக்கிறார். கர்த்தர் மோசே ஐயாவின் ஜெபத்தை கேட்டு மோசே ஐயாவிடம் சில காரியங்களை சொல்லுகிறார். அதாவது, நீ ஒரு வெண்கலத்தால் சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பில் மாட்டி அதை உயரமாக தூக்கி வை என்று சொல்லுகிறார். அதே போல மோசே ஐயா ஒரு கம்பத்தில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பாம்பை உருவத்தை செய்து அதை அந்த கம்பத்தில் வைத்தார். அதாவது ஒரு சிலுவையில் பாம்பு சுற்றப்பட்டிருப்பது போல, அது போல அந்த உருவம் இருந்தது. ஒரு கம்பத்தின் மேல் ஒரு பாம்பு. அதாவது இது எதை குறிக்கிறது என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. சிலுவையில் கர்த்தர் தொங்குகிறார். அப்பொழுது பொல்லாத சாத்தான் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறான்.
இந்த நிகழ்வு நடக்கும் போதுதான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. கர்த்தர் பாவ நிவாரண பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அப்பொழுது பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதற்கு அடையாளமாக மோசேயாவினிடத்தில் இந்த காரியத்தை சொல்லப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய காரியம், சிலுவை மரத்தில் கர்த்தர் தொங்குவது போலவே அந்த அமைப்பு இருந்தது. இன்றைக்கும் மெடிக்கல் கவுன்சிலில் சின்னமாக இந்த சின்னம் இன்றும் இருக்கிறது. அதாவது ஒரு கம்பத்தில் பாம்பு சுற்றி இருப்பது போல. இதே மோசே ஐயாவின் வெண்கல சர்ப்பத்தை தான் அந்த மெடிக்கல் கவுன்சிலின் சிம்பலாக வைத்திருக்கிறார்கள். அதாவது கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்மை காக்கிறவர், நம்மை குணமாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த இஸ்ரவேலரின் வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கும்போது அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் அதிகமான மக்கள் இறந்து போகும்போது இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்கள். அது உயரமாக வைக்கப்பட்டிருந்தது ஒரு கம்பத்தில். அப்பொழுது இவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அதை பார்த்த உடனே இவர்கள் குணமடைந்தார்கள். அந்த விஷம் இறங்கி விட்டது, இவர்களை ஒன்றும் செய்யவில்லை. பாம்பு கடித்தவர்கள் அதன் பின்பு மரணம் அடையவில்லை, வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவுடன். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது! அந்த வெண்கல சர்ப்பம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தர் சிலுவையில் தொங்கிய அந்த காட்சியை தான் அந்த சிலுவையில் வெண்கல சர்ப்பம், அதை நடுவில் இருந்தது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் குணமானார்கள், ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள். அதுபோல இன்றும் கூட சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் நம் பாவத்திலிருந்தும் நம்முடைய எல்லா தீங்கிலிருந்தும் விடுதலையாகி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்த்த யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதுபோல கர்த்தர் இந்த இடத்தில் அந்த வெண்கல சர்ப்பத்தின் மூலமாக ஜனங்களை குணப்படுத்தினார். யார் விசுவாசிக்கிறார்களோ அதை ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னார் என்றால், வெண்கல சர்ப்பத்தை விசுவாசத்தோடு பார்க்கிறவர்கள், அவர்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது, உடனே அவர்கள் குணமடைகிறார்கள். வெண்கல சர்ப்பத்திலிருந்து வல்லமை வந்த அல்ல, இவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், விசுவாசத்திற்கு வைக்கப்பட்ட சோதனை தான் அங்கு நோக்கி பார்ப்பது. யார் யார் பாம்பு கடிப்பட்டு உயிர் போகும் நிலையில் கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள், மரணம் அடையவில்லை. இது கர்த்தர் விசுவாசத்திற்கு வைத்த சோதனை. அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அது. அப்படி விசுவாசித்தவர்கள் குணமடைந்தார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் சுசேஷ புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனாக அவர் அவதரித்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது, அப்பொழுதும் அவர் யார் யார் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் வந்தார்களோ விசுவாசித்தவர்களை குணப்படுத்தினார். எல்லோரிடம் கர்த்தர் கேட்ட வார்த்தை, விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு ஆக கடவது என்றும் சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது விசுவாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை நாம் விசுவாசித்து தெரிந்து கொண்டால் நாமும் நற்பயனை பெறலாம். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வேதனையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இந்த காரியம் ஏன் நடந்தது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அவர்கள் மன்னாவை புசிப்பதை மறுத்ததற்கும் பாம்புகள் வந்ததற்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஏன் வேறு தண்டனை வராமல் பாம்புகள் வந்தன? என்னாகமம் 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னா என்ற உணவை, தேவ தூதர்களின் உணவான பரலோகத்திலிருந்து வந்த உணவை கர்த்தர் தினமும் அவர்களுக்கு கொடுத்து வந்தார். அதை சாப்பிட்டு வந்த அந்த ஜனங்கள் அதை அற்பமான உணவு என்று சொன்னார்கள். அதற்கு காரணம், அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாமலும் அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காததினாலும் இருந்தது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது மனிதனின் கண்ணோட்டம் வேறு, கர்த்தருடைய கண்ணோட்டம் வேறு. கர்த்தர் இஸ்ரவேலரை விடுதலையாக்க விரும்பினார். அவர் எகிப்தில் இருந்து அவர்களை கானானுக்குள் கொண்டு செல்ல விரும்பினார், ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால்
அவர்கள் அதற்கு ஏற்ற தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது. கர்த்தர் எகிப்திலிருந்து இவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன பொழுது, மோசேயா சொன்னவுடன் இவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் பலவித அற்புதங்கள், அடையாளங்களை எல்லாம் செய்து காட்டினார். அப்புறம் இவர்களுக்கு சந்தோஷமாக கிளம்பினார்கள். காரணம் என்னவென்றால், எ- எகிப்திலிருந்து கானான் தேசம் 7 நாட்கள் பயண தூரம் உடையது. கொஞ்ச நாட்களில் 7 நாட்களில் சென்று விடலாம். அங்கு போய் நாம் செல்வ செழிப்பாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று கர்த்தர் சொன்னார். அதனால் அவ்வளவு செழிப்பான தேசத்திற்கு நாம் போக போகிறோம் என்று இவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? இங்கு அவர்கள் வருடக்கணக்காக வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் நிற்கிற இடத்திலெல்லாம் இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்தது அங்கு நடக்கவில்லை. ஒரு வாரத்தில் போகலாம் என்று சொன்னது வருடக்கணக்காக நாட்கள் ஓடியும் இவர்கள் அங்கு போய் சேரவில்லை. கர்த்தர் அவர்களை அழைத்து செல்லவில்லை. காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களிடம் எதிர்பார்த்தது வேறு, இவர்கள் செய்தது வேறு. கர்த்தர் எகிப்தின் காரியங்களை அவர்கள் விட்டுவிட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவர்களோ அதை மனதில் சுமந்து கொண்டு வந்தார்கள். எகிப்தியரின் பாவங்கள் இவர்கள் இருதயத்தில் இருந்தது. இதையே அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பாவ சுபாவம், இச்சைகள் அவர்கள் இருதயத்தில் இருந்தது. எகிப்தியர் என்ன செய்தார்கள்? அங்கு அவர்கள் சாப்பிட்ட உணவை பற்றி, மீன்களை பற்றி, அங்கு அவர்கள் சாப்பிட்ட ஆகாரத்தை பற்றி, வெங்காயம், பூண்டுகள், வெள்ளரிக்காய்கள் என்று இவர்கள் வனாந்திர பயணத்தில் புலம்புகிறார்கள். தண்ணீர் இல்லை என்று புலம்புகிறார்கள். இஸ்ரவேலரின் இப்படிப்பட்ட முறுமுறுப்புகளை கர்த்தர் வெறுக்கிறார். அதை வெறுத்ததினால் தான் கானானுக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை. கர்த்தர் சொன்ன அந்த தேசத்தை இவர்கள் 12 பிரபுக்கள் போய் பார்த்து வந்து சொன்னார்கள். கானான் தேசம் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் மாம்சமாக இவர்கள் இது முடியாது, நடக்காது என்று சொன்னார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஆதாரமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் முதலில் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எதுவானாலும் அது நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை அவிவிசுவாசப்படக்கூடாது. இந்த 12 பிரபுக்கள் அங்கு போய் கானானை சுற்றி பார்த்த பொழுது, யோசுவையாவும் காலேபையாவும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் போய் பார்த்துவிட்டு, அங்கு பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், நம்மால் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசினார்கள். இவர்கள் இருவர் மாத்திரம்தான் நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த 10 பிரபுக்களின் சொற்களையே கேட்டார்கள். இதன் விளைவுதான் அவர்கள் கானானுக்குள் போகாமல் வனாந்திர பயணத்தில் 40 வருடம் சுற்றி திரிந்தார்கள். என் வார்த்தையை கேளாமல் போனதினால் பிள்ளைகள் கொள்ளையாவார்கள் என்று சொன்னதினால், நீங்கள் யார் கொள்ளையாவார்கள் என்று சொன்னீர்களோ அந்த பிள்ளைகளை நான் கானானுக்குள் கொண்டு சேர்ப்பேன், உங்களையோ இந்த வனாந்திர பயணத்தில் அழிப்பேன் என்று சொல்லி 40 வருடம் அவர்கள் சுற்றி திரிய விட்டார். சரி, இவர்கள் ஏன் அப்படி செயல்பட்டார்கள்? அதற்கு காரணம் என்ன என்றால், இவர்களுக்கு இருந்த விக்கிரக ஆராதனை என்னும் மோகமே என்றால் இச்சைதான். அவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிற இச்சை மட்டுமே இருந்தது. நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும், பிடித்தமானதை சாப்பிட வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும். எங்களுக்கு பழங்கள் வேண்டும், வெங்காயம் வேண்டும், பூண்டு வேண்டும் என்கிறார்கள். தண்ணீர் வசதி இல்லை என்கிறார்கள். இப்படி தங்கள் வசதிகளை மேலேயே அவர்களுடைய நோக்கம் இருந்தது. கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதுதான் நீதி என்பதை உணராது இருந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே நீதி. நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்றால், நம்முடைய வீட்டில் நம்முடைய பொருள்கள் எங்கு எது இருக்க வேண்டும், எந்தெந்த பொருள் தேவை, எது தேவையில்லை என்று முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லையா? அதுபோலதான் இந்த உலகம் என்பது கர்த்தருடைய வீடா இருக்கிறது. அவர் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற நம்மையும் படைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பாகிய நாம் அவருடைய சித்தப்படி, அவர் விருப்பப்படி வாழ வேண்டியது நீதி அல்லவா? அவருடைய விருப்பத்திற்கு செய்வது
அதுதான் நீதி அல்லவா? நம்மை நாமே நாம் படைத்துக் கொள்ளவில்லையே! நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்மை நாமே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. நம்முடைய பிறப்பையும், இறப்பையும் நாம் முடிவு செய்வதில்லை. எந்த நோய் வர வேண்டும் நமக்கு, எந்த நோய் வரக்கூடாது, நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியாது. ஏன் இன்று இருக்கிறோம், நாளை இருக்க முடியுமா என்பது கூட நம்மால் முடிவெடுக்க முடியாது. நாமே முயற்சி செய்து ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடுகிறோம், போராடி வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது, கர்த்தரால் படைக்கப்பட்ட நாம் அவர் சித்தப்படி, அவர் விருப்பப்படி வாழ்வது நீதியாய் இருக்கிறது. அப்படித்தான் வாழ வேண்டும். அதுவே சரியான முறை. இப்படி இருக்க, நாம் ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை விட்டுவிட்டு, தன் இஷ்டத்திற்கு தாம் வாழ நினைக்கிறது? தாம் வாழ நினைப்பது மிக மிக தவறாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலேயும் நம்முடைய வாழ்க்கையை நாமே முடிவு செய்ய நமக்கு உரிமை இல்லை. அதனால் கர்த்தர் நம்மை சர்வாதிகாரி என்றோ, நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார் என்றோ பொருள் அல்ல. கர்த்தர் அடிமைத்தனம் என்ற வார்த்தையை வெறுக்கிறவர். கர்த்தர் அடிமைப்படுத்த யாரையுமே விரும்புவதில்லை. அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக வைக்கத்தான் விருப்பப்படுகிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்றார். என் வார்த்தைகளை கேட்க வேண்டும், இல்லையென்றால் கொன்று போடுவேன் என்று அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சர்வாதிகாரம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. அன்போடு நம்மை அரவணைக்க நினைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாமாக நம் மனதால் விரும்பி முழு மனதோடு அவரை நேசிக்க வேண்டும். முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஏன் என்று கேட்கப் போவதில்லை. நம்மை படைத்த சிருஷ்டிகரை, நமக்கு ஜீவன் தந்தவரை, நம்மை ஆளுகை செய்பவரை, இன்று வரை நம்மை போஷித்து வளர்த்தவரை, அவரிடத்தில் நம்மால் அன்பு கூற முடியவில்லை என்பது வேதனையான விஷயம். அதனால் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருப்போம். பொதுவாக நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர்களிடத்தில் அன்பாய் இருப்பதினால் அவர்கள் சொல்வதை நாம் கேட்போம். நம்முடைய பிள்ளைகள் சிறு குழந்தைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி தருவோம். என்ன காரணம்? நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் சொற்களை நாம் கேட்போம். அதுபோல கர்த்தர் நம்மில், அதாவது கர்த்தருக்கு நடுங்கி அவர் நம்மை கொன்று போடுவார் என்று பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள சொல்லவில்லை. அவர் அதிகாரத்தில் நம்மை ஆளுகை செய்து என் கட்டளைகளை கைக்கொள் என்று கட்டளையிடவில்லை. கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை அன்போடு நேசித்து முழு மனதோடு விரும்பி அதை கைக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மிக மிக நல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளும் நமக்கு நன்மை தருபவனவே. கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் கர்த்தருடைய மேன்மையை ஏற்படுத்துவதற்கல்ல, கர்த்தருக்கு மேன்மையை கொண்டு வருவதற்கோ, கர்த்தருடைய விருப்பத்தின்படி எதையாவது செய்வதற்கோ அல்ல. இது முழுக்க முழுக்க நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கே. கர்த்தர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருப்பது இவ்வுலக வாழ்க்கையில் நம்மை முழுமையாய் பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அவரிடத்தில் போய் சேர்வதற்கு தான். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தான் கர்த்தர் அதை செய்திருக்கிறார். நாம் நினைப்பது போல கர்த்தருக்கு ஏதாவது உதவி செய்வதற்கோ, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் கர்த்தருக்கு ஏதாவது லாபம் என்றோ நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாம் நன்றாய் வாழ்வதற்கு இப்படியெல்லாம் வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நமக்கு ஒரு வாய்ப்பாக வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை எடுத்து வாசித்து முழுமையாய் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை, முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுமையாய் வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். ஒரு நாளில் 5 அதிகாரங்கள் படித்தால், சுமார் 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் முறை படித்து விடலாம். இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்கும் போது அதிகமாய் வேத ஞானத்தில் தேர்வோம். நம் வாழ்க்கை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கை சுத்தமாக மாறிவிடும்.
பரிசுத்தமானதாக நம் இருதயம் இருக்கும். கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கவும் முடியும். கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசனங்களை பெற முடியும். நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நாம் கர்த்தரை பார்க்கவும் முடியும். இப்படிப்பட்ட பெரிய அனுபவங்களும் கிடைக்கும். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் வார்த்தைகளில் அன்பு கூர்ந்து கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய வார்த்தைகளை நேசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த மன்னாவை மனதால் அவர்கள் பசியோடு இருந்து அவர்கள் கர்த்தரை தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டார்கள், நன்றாக இருந்தார்கள். பிடித்த உணவு கிடைக்கவில்லை என்று பிடிவாதம் பிடித்தார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களை ஆளுகை செய்த வலு சொற்பத்தின் ஆவியே, லூசிபரின் ஆவிதான் காரணம். பெருமை எனும் ஆவி. நான் இந்த அற்பமான உணவை சாப்பிடுவேனோ என்று சொன்னார்கள். அதன் பொருள் என்ன? தங்களை உயர்த்தினார்கள். அவர்களுக்குள் பெருமை இருந்தது. பெருமை இருக்கிறவர்களை வலு சர்ப்பம் தாக்கும். வலு சர்ப்பத்தின் ஆவி தாக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படுகிறவர்களை சாதாரணமாக தலைக்கணம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள். பெருமை என்ற குணத்திற்கும் தலைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பெருமை கொண்டவர்கள் தலையில் பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். பலவிதமான நோய்கள் தலைகளில் வருவதற்கு காரணமாய் இருக்கிறது. தலை, கழுத்து போன்ற பகுதிகளில் வரும். வலு சர்ப்பம் கழுத்து பகுதிகளில் ஆளுகை செய்யும். இப்படியாக அவர்கள் வலு சர்ப்பத்தால் கொல்லப்படுவதற்கு காரணம், அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம், அவர்கள் பெருமை பிடித்தவர்களாய் இருந்தார்கள். இந்த அற்பமான உணவு என்று கர்த்தர் தந்த மன்னாவை அவர்கள் தூஷித்தார்கள். அவர்களுடைய பெருமையே அதற்கு காரணம். மேட்டிமை பெருமைக்காக சாப்பிடுவது பழக்கங்கள் பல இடங்களில் இன்று இருக்கிறது. நமக்கு கிடைத்ததில் பிடித்ததை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சூரியனுக்கு கீழே நாம் படுகிற பிரயாசத்தின் பலன் அதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிப்பதும் குடிப்பதும் என்று. ஆனால் அது பெருமை நிமித்தம் இருக்கக்கூடாது. பிறர் பொருளை அபகரித்திருக்க கூடாது. அதையே வெறியாக இச்சித்திருக்க கூடாது. இங்கு நாம் வாழப்போவது கொஞ்ச காலம். அதனால் அதை புரிந்து கொண்டு உணர்வுடையவர்களாய் நடப்போம். இவ்வுலக வாழ்க்கை நிச்சயங்களில் மூழ்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை நாம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு தாழ்மையோடு சமாதானத்தோடு வாழ்வோம். மேட்டிமை எதிலும் வேண்டாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 24ஆம் அதிகாரம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எந்த அளவுக்கு மிக கவனமாக நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதியில் பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக் என்னும் ராஜா ஒருவர் இருந்தார். மோவாப் தேசத்தில் பாலாக் என்னும் ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் வரும்போது அவர்கள் மற்ற பக்கத்தில் இருந்த அந்த ராஜாக்களை எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டு வருவதை இந்த மோவாபின் ராஜா பாலாக் கேட்டு, எப்படியாவது இந்த ஜனங்களை நாம் வெற்றி பெற வேண்டும், அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியான பிலேயாம் தீர்க்கதரிசியின் மேல் அவன் மிகுந்த மரியாதை வைத்திருந்தான். விசுவாசித்தான். அந்த தீர்க்கதரிசி சொன்னால் எந்த காரியமும் நடக்கும் என்று விசுவாசம் வைத்திருந்தான். அதனால் யுத்தத்தில் நேரடியாக இஸ்ரவேலரை நம்மால் ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தரால் அவர்கள் சபிக்கப்பட்டார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை சபித்தால் ஒருவேளை அவர்களை நாம் ஜெயிக்கலாம் என்று அவன் முடிவெடுத்து பிலேயாம் தீர்க்கதரிசியின் இடத்தில் தம்முடைய பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பிலேயாம் தீர்க்கதரிசியிடம் அந்த குறி சொல்வதற்கான கூலியை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் பிலேயாமை கூப்பிடுகிறார்கள். அப்படி அவர்கள் அழைக்க வந்திருக்கும் போது பிலேயாம் தீர்க்கதரிசி தங்கள் வீட்டில் அந்த பிரபுக்களை தங்க வைத்து, இன்று ராத்திரி என்னிடத்தில் தங்குங்கள், ராத்திரியில் நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து அந்த காரியத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் கேட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன். இதை கேட்டதும் அந்த ஜனங்கள் அன்று இரவு காத்திருக்கிறார்கள். அந்த ராத்திரியிலே கர்த்தர் பிலேயாம் தீர்க்கதரிசியை சந்திக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியிடம் பேசி, நீ அவர்களுடனே கூட போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக உன்னை சபிக்க சொல்லுகிறார்கள். அது எனக்கு பிரியம் அல்ல. நீ அவர்களோடு போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டதும் பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக் அனுப்பின பிரபுக்களிடத்தில் எழும்பி பேசி, கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை, அதனால் நான் வரமாட்டேன். நீங்கள் எவ்வளவு வெகுமதிகளை கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த பிரபுக்கள் போய்விட்டார்கள். அவர்கள் அங்கு போய் மோவாபியரின் ராஜாவாகிய பாலாக்கின் இடத்தில், அந்த தீர்க்கதரிசி வரவில்லை, அவர் கர்த்தருடைய சொல்லைதான் கேட்டு நடப்பார், அவர் வரமாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டதும் பாலாக் அவர்களை விட, இந்த பிரபுக்களை விட மிகவும் கனம் பொருந்திய இன்னும் மேலான அதிகாரிகளாகிய சிலரை அனுப்பி, நீங்கள் போய் அந்த தீர்க்கதரிசியிடம் அழைத்து வாருங்கள். ராஜா, நீர் இந்த காரியத்தை செய்தால் மிகவும் கனப்படுத்துவேன், அதிகமான பொன்னும் பொருளும் தருவேன் என்ற பொருளில் அவர் சொல்லுகிறார். அதை கேட்டு அங்கிருந்த மேலும் அதிகாரிகளான அந்த அதிகாரிகள் வருகிறார்கள் பிலேயாம் தீர்க்கதரிசியை தேடி. இப்படி அவர்கள் 2வது முறை பாலாக் அனுப்பிய ஆட்களிடம் பிலேயாம் தீர்க்கதரிசி பேசிவிட்டு, கர்த்தர் என்னை ஏற்கனவே அனுமதிக்கவில்லை, நான் வரமாட்டேன். ஒருவேளை இன்று இரவு நீங்கள் இங்கு தங்கியிருங்கள், நான் கர்த்தரிடம் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்றிரவு பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தர் சந்திக்கிறார். நீ அவர்களோட போக வேண்டாம், அவர்கள் உன்னை அழைத்து போக வந்திருந்தால் அவர்களோட கூட போ என்று சொல்லுகிறார். அதன்படி மறுநாள் காலையில் பிலேயாம் கழுதையின் மேல் ஏறி அவர்களோடு செல்லுகிறார். அப்பொழுது கழுதை நடந்து போகிறது. போய்கொண்டிருக்கும் போது திடீரென கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக, கழுதையின் மேல் இவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற பாதையை மறித்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். இதை பார்த்ததும் கழுதையின் கண்களுக்கு தெரிந்தது, ஆனால் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரியவில்லை. கழுதை வழி விலகி வயலில் இறங்கி செல்லுகிறது. இதை பார்த்ததும் தீர்க்கதரிசி பிலேயாம் அடிக்கிறார் கழுதையை. பாதையில் செல்லாமல் வயலில் இறங்கி செல்கிறதே என்று அடிக்கிறார். மீண்டுமாக கழுதை ஏறி பாதையில் செல்லுகிறது. 2வது முறை தூதனானவர் வந்து பாதையில் நிற்கிறார். இதை கண்டதும் கழுதை மீண்டுமாக ஒரு சுவற்றின், திராட்சை தோட்டத்தின் சுவற்றின் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறது. அதனால் பிலேயாமின் கால் அந்த சுவற்றில் பட்டு நசுங்குகிறது, வலியை உண்டு பண்ணுகிறது. இதை கண்டதும் நேராக செல்லாமல் ஓரத்தில் போய் ஏன் இப்படி செய்கிறது என்று கோபம் கொண்டு பிலேயாம் 2வது முறையாக கழுதையை அடிக்கிறார். இப்படி மீண்டுமாக அந்த கழுதை போகிறது. அந்த கழுதை மேலும் நடந்து போகும்போது எதிரே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார். இப்பொழுது எந்த பக்கமும் போக வழி இல்லை, எதிரில் மட்டுமே சிறிய அளவு வழியா இருக்கிறது. சிறிய குறுகலான வழியில் செல்லுகிறார்கள். அப்பொழுது கழுதையானது அந்த இடத்திலேயே படுத்து கொண்டது, வழி விலகி செல்ல முடியாமல் படுத்து கொண்டது. கர்த்தருடைய தூதனானவர் எதிரில் இருப்பதை பார்த்து அப்பொழுது பிலேயாம் மீண்டுமாக அந்த கழுதையை அடிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் கழுதையின் வாயை திறக்கிறார். கழுதை பிலேயாமிடம் பேசுகிறது. நான் இதுவரை இத்தனை காலம் உம்மை நான் சுமந்து வந்திருக்கிறேன், என்றாவது நான் இப்படி செய்ததுண்டா என்று கேட்கிறது. இதை கேட்டதும் பிலேயாம் சற்று யோசிக்கிறார். அந்த சமயத்தில் பிலேயாமின் கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீ ஏன் இப்படி செய்தாய் என்று பேசுகிறார். நான் உன்னை போக வேண்டாம் என்று சொல்லியிருக்க நீ ஏன் போகிறாய் என்று கேட்டார். பின்பு நீ போ, ஆனாலும் நான் திருப்பி போய்விடுகிறேன் என்று பிலேயாம் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர், நீ போ, ஆனாலும் நான் சொல்லுகிற வார்த்தையை தான் நீ அங்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன்படியே பிலேயாம் செல்லுகிறார். பிலேயாம் பாலாகின் இடத்தில் செல்லுகிறார். பாலாக் ராஜா பிலேயாமை கண்டதும் தன் பட்டணத்தின் வாசல் வரை வந்து அழைத்து செல்லுகிறார். பிலேயாம் தீர்க்கதரிசியின் மேல் பாலாக், மோவாபியரான பாலாக்கின் மரியாதை அந்த அளவுக்கு இருந்தது. மிகவும் மரியாதை கொடுத்தார். பின்பு பிலேயாம் பிரபுக்கள் எல்லாரும் தங்கியிருக்கிற இடத்திற்கு காளைகளை அடித்து நல்ல உணவுகளை அவர்களுக்கு பிலேயாமுக்கு கொடுத்து அனுப்புகிறார்.
இப்பொழுது பிலேயாமும் பிரபுக்களும் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அப்பொழுது மோவாப் ராஜாவாகிய பாலாக் வந்து பிலேயாமின் இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு பிலேயாம், நீர் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல பாகாலின் மேடையில் ஒரு இடத்தில் போய் பலிபீடத்தை 7 பலிபீடம் கட்டுகிறார்கள். அதில் ஒவ்வொரு பலிபீடத்திற்கும் ஒவ்வொரு காளையும் ஒரு ஆடையும் பலி கொடுக்கிறார்கள். இப்படி 7 பலிபீடங்களிலும் பலி கொடுத்து முடிக்கப்படுகிறது. அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கேயே இரும், நான் கர்த்தரிடம் பேசி வருகிறேன் என்று சொல்லி சற்று தொலைவில் சென்று கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் வந்து, இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை நான் சபிக்க மாட்டேன், நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ போய் சொல் என்று சொல்லுகிறார். அதே போல பிலேயாம் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு வந்து அதன்படியே செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த மேட்டின் மேலிருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் திரளான கூட்டமாய் அவர்கள் குவிந்திருப்பது இவர்கள் மலை மேலிருந்து பார்ப்பது நன்றாக தெரிந்திருக்கிறது. அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி பிலேயாம் தீர்க்கதரிசி ஆசீர்வதிக்கிறார் இஸ்ரவேலை. அவர் சபிப்பதற்காக அழைக்கப்பட்டு வந்தார் பாலாக் ராஜாவினால். ஆனால் அவரோ ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மனுஷனை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை நான் எப்படி சபிப்பது என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி மேலும் மேலும் ஆசீர்வதிக்கிறார். இதை கண்டு பாலாக் மிகவும் வருத்தப்பட்டு, நான் உம்மை ஆசீர்வதிக்க அழைத்து வந்தேன், இஸ்ரவேலரை நான் சபிக்க உம்மை அழைத்து வந்தேன், ஆனால் நீர் ஆசீர்வதிக்கிறீரே என்று பாலாக் மிகவும் கோபப்படுகிறார். அப்பொழுது பிலேயாம், நான் ஏற்கனவே உம்மிடத்தில் சொல்லவில்லையா, நீர் உம்முடைய பிரபுக்களை அனுப்பிய போதே நான் சொன்னேன், கர்த்தர் என்ன வார்த்தையை என் வாயில் சொல்லுகிறாரோ அதைதான் நான் அங்கு சொல்லுவேன் என்று நான் ஏற்கனவே உம்மிடத்தில் சொல்லவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு பாலாக், நான் உம்மை கனப்படுத்த மாட்டேனா, நான் உமக்கு பொன்னும் பொருளும் கொடுக்க மாட்டேனா, ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கிறார். நீர் உம்முடைய வீட்டின் அளவுக்கு உம் வீடு நிறைய பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையையே நான் சொல்லுவேன், வேறு சொல்ல மாட்டேன். கர்த்தர் சொல்லாததை நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் ஒரு ஜனத்தை ஆசீர்வதித்திருக்க நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் ஆசீர்வதித்தால் நானும் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் சபித்தால் நானும் சபிப்பேன் என்று பிலேயாம் தெளிவாக சொல்லுகிறார். இதை கேட்டதும் பாலாக் மிகவும் வேதனைப்பட்டு உட்கார்ந்து விடுகிறார். அதற்கு பின்பும் விட்டு விடாமல், நாம் இன்னொரு மலையின் மேல் ஏறி அங்கு செல்லுவோம் வாரும் என்று பிலேயாமை கூட்டிக் கொண்டு பாலாக் செல்லுகிறார். பாலாகும் பிலேயாமும் இருவருமாக வேறொரு பக்கத்தில் வேறொரு திசையில் சென்று அங்கு ஒரு மேட்டிற்கு போகிறார்கள். அங்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளை மாடுகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் பலி கொடுக்கிறார்கள். அப்பொழுது 2வது முறையாக பிலேயாம் தனியே சென்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தாவே, நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த ஜனங்களை நான் என்ன சொல்ல வேண்டும்? இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர், இஸ்ரவேல் என் ஜனம், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறார். இதை கேட்டதும் பிலேயாம் கர்த்தரின் வார்த்தையையே அப்படியே வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். 2வது முறையாக இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதை பார்த்த பாலாக், ஐயோ, ஏன் இப்படி செய்கிறீர்? இந்த முறையும் நீர் அவர்களை ஆசீர்வதித்தீரே, அவரை சபிக்காமல் நீர் ஆசீர்வதிக்கிறீரே என்று பாலாக் மிகவும் வேதனைப்பட்டு 3வது ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கேயும் அதே போல 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் பலி கொடுக்கிறார்கள். அங்கு வந்தும் கர்த்தரிடத்தில் தனியே போய் கேட்காமல், இப்பொழுது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று பிலேயாம் தீர்க்கதரிசி பேசுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அங்கு கூறுகிறார். அன்பின் ஆவியானவர் அவர் மேல் இப்பொழுது இறங்கி இருக்கிறார். அந்த பிரபுக்கள் வந்ததும் நமக்கு பெரிய செல்வம் கிடைக்க போகிறது என்று நினைத்து அவர் சற்று மாம்ச ரீதியாக உற்சாகம் அடைந்திருக்கலாம். அவர் சந்தோஷப்பட்டு இருந்திருக்கலாம். அதனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் மாம்ச சிந்தையிலேயே மூழ்கி இருந்திருக்கலாம். அதனால்தான் கர்த்தரை கழுதை பார்த்திருந்தும் இவர் பார்க்காமல் இருந்திருக்கிறார். அதன் பின்பு இந்த பலிகளை எல்லாம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்த பின்பு
அவர் ஆவியில் விழிப்புணர்வு அடைந்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது முறை இஸ்ரவேலை பிலேயாம் ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது பாலால் கை தட்டி, இப்பொழுது இந்த காலத்தில் கை தட்டுவது போல அந்த காலத்திலேயே பாலா கைகளை தட்டி, நான் உம்மை சபிக்க அழைத்து வந்தேன், நீரோ இஸ்ரவேலை ஆசீர்வதித்திருக்கிறீர், இனி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அப்படியே போய்விடும் என்று எந்தவித வெகுமதியும் கொடுக்காமல் அனுப்பிவிடுகிறார். அப்பொழுது பிலேயாம், நான் அன்றே சொல்லவில்லையா, உம்முடைய பொன்னும் பொருளும் எனக்கு தேவையில்லை, எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், கர்த்தர் சொன்னதையே சொல்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். பிலேயாம் தன் வீட்டிற்கு சென்றார், பாலாகு தன் அரண்மனைக்கு சென்றார். இப்படியாக இந்த சம்பவம் முடிந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும், மிக மிக சரியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், முழுமையான கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். எந்த இச்சையை கண்டும் எந்த ஆசை காட்டினாலும் மயங்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை பிலேயாம் தீர்க்கதரிசி மூலம் கற்றுக்கொள்கிறோம். அவர் மிகப்பெரிய தவறு செய்தார் என்று சொல்லி குற்றப்படுத்தாமல், அவர் வாழ்க்கையில் சலனம் என்று சொல்லலாம், அந்த ஒரு நேரத்தை நாம் செய்து விடாதபடிக்கு, அவர் மாம்ச ரீதியாய் அந்த கொஞ்ச நேரம் நடந்தது போல நாமும் நடந்து விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அதாவது சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தில் இருக்கிற ஒரு குடத்தில் இருக்கிற தேனில் ஒரு சின்ன ஈ விழுந்தாலும் கெட்டு போய்விடும். அது போல கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு சிறு குறைவு இருந்தாலும் அது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மிகவும் பாதிக்கும். அதனால் நாம் எப்பொழுதும் தெளிவுள்ளவர்களாக நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தகுதியோடு நாம் வாழ்வோம். என்னாகமம் 25ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவமும் அதனால் கர்த்தருடைய கோபத்தையும் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் நமக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது என்பதும் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியத்தை காட்டுவது என்பதும் மிக மிக அவசியமான ஒன்று. கர்த்தரை நாம் நேசிக்கும் போது அந்த பக்தியும் வைராக்கியமும் தானாக வரும். இதை நாம் கற்றுக்கொள்ள தேவையில்லை. உண்மையான கர்த்தரின் அன்பை புரிந்து கொண்டால் நம்மால் பக்தி வைராக்கியமாக இருக்க முடியும். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண்களோடு பாவம் செய்கிறார்கள். இந்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அங்கு இருக்கும் போது மோவாபிய பெண்களோடு சேர்ந்து பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை மீறி அவர்களோடு விக்கிரக ஆராதனையிலும் ஈடுபடுகிறார்கள். அந்த பெண்கள் முதலில் தவறாக நடக்கிறார்கள், பின்பு இவர்களை விக்கிரக ஆராதனை பண்ணும்படியாக அந்த ஆண்களை அழைக்கிறார்கள். இதனால் இவர்கள் போய் அங்கு விக்கிரக ஆராதனை செய்து புசித்து குடித்து அந்த ஜனங்களோடு மோவாபியரோடு கலக்கிறார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்டது. 24,000 பேரை கர்த்தர் கொன்று போட்டார் இந்த சம்பவத்தினால். இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கும் போது மோசே ஐயாவினிடம் இந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து இஸ்ரவேலர்களுடைய ஜனங்களின் இப்படிப்பட்ட நடக்கையை குறித்து பேசும்போது ஆசாரியராகிய ஆரோன் ஐயாவின் புத்திரரான எலியாசார் அங்கே இருக்கிறார். அங்கு இருக்கும்போது ஒரு இஸ்ரவேலரின் பிரபுக்களில் ஒரு மனிதன் ஒருவன் இருக்கிறான். அந்த மனிதன் மோவாபிய ஒரு பிரபுவினுடைய மகளை அழைத்து கொண்டு அங்கு வருகிறான். இருவரும் தவறான ஒரு பழக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் இருவரும் வெளியே போகிறார்கள். இதை பார்த்த எலியாசார் அவர்களை கண்டு இவர்களுடைய அக்கிரமம், இவர்களுடைய பாவத்தை கண்டு கர்த்தருடைய கோபாக்கினை மூண்டதும், கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இவர்கள் நடந்து கோபாக்கினை மூண்டு இப்படிப்பட்ட பாவம் நிறைவேறி கொண்டு கர்த்தருக்கு விரோதமான இச்சை, கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை போன்ற காரியங்களை இவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்து பொறுக்க முடியாமல் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்கள் வெளியே போவதை பார்த்து எலியாசார் பின்வாகவே போகிறார். தொடர்ந்து போய் அவர்கள் இருவரையும் வயிற்றில் குத்தி ஈட்டியால், தன் கையில் இருந்த ஈட்டியால் குத்தி
கொன்று போடுகிறார். இந்த காரியத்தை கர்த்தர் பார்த்தார். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் தீர்ந்தது. எலெயாசார் பக்தி வைராக்கியத்துடன் அந்த தீமையை அகற்றியதினால், அதாவது அந்த இருவருக்குள்ளும் இருந்த பொல்லாத ஆவிகள், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் முதலில் துவங்குவது அவன் இருதயத்தில் விருப்பம் இருந்ததென்றால் பொல்லாத ஆவிகள் அவனுக்குள் நுழையும். அந்த பொல்லாத ஆவிகளின் நிமித்தமே இப்படிப்பட்ட பெரிய பாவங்கள் தொடங்குகிறது. அது பெரிதளவாய் வருவதற்கும் காரணம் பொல்லாத ஆவிகளே. இப்படி அந்த இவர்கள் இருவரையும் கொன்றபோது அந்த ஆவிகள் வெளியேறிவிட்டன. அந்த மனிதர்கள் மரித்தார்கள். அவர்களுடைய ஆவிகள் பாதாளத்திற்கு சென்றது போல அந்த ஆவிகளும் அவர்களுக்குள் இருந்த வேசித்தன ஆவியையும் பாதாளத்துக்குள் சென்றது. இந்த காரியம் நடைபெற்றதினால் கர்த்தருடைய கோபம் தணிந்தது. எலெயாசாரை நினைத்து கர்த்தர் மகிழ்ந்தார். அதனால் எலிசாரோடு கர்த்தர் ஆசாரிய பட்டத்தை நிரந்தரமாக்கினார். எலியாசாரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். எலியாசாரின் வம்சம் என்றென்றும் அவர்கள் நித்திய உடன்படிக்கையாக நான் அவர்களுக்கு ஆசாரிய பட்டத்தை தருகிறேன். அவர்கள் என்றென்றும் என் சமூகத்தில் ஆசிரியர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்படி எலியாசாரின் செயல் அந்த இடத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தது. இந்த வேத பகுதியை பார்க்கிற இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு வந்த காலமாய் இருக்கிறது. அதனால் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆவியை வெளியே தள்ள வேண்டும் என்றால் அது கொலை செய்து அந்த மனிதன் மரிக்கும் போதுதான் போகும். அதனால் அவர்கள் தீயவர்களை அந்த காலத்தில் கொன்றார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஒரு மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் துரத்த முடியும். பிசாசுகளை துரத்த முடியும். அந்த காலத்தில் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரியாது. அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்களால் அப்படி செய்ய முடியாது. ஆனால் இந்த காலத்தில், கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து வைத்திருக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை. அந்த நாமத்தை பயன்படுத்தி எந்த பேயை பிசாசை துரத்தினாலும் அது அந்த ஆவிகள் விலகி ஓடி போய்விடும், பாதாளத்திற்கு சென்றுவிடும். மனிதர்களுக்கு நாம் எந்த தீங்கையும் எப்பொழுதும் செய்யக்கூடாது, செய்ய தேவையும் இல்லை. அதனால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? எலெயாசாரின் குணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். அவரை போல கர்த்தருடைய பக்தி வைராக்கியத்தை, கர்த்தர் மேல் பக்தி வைராக்கியம் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எங்கு நடந்தாலும், அது நம் கண்ணெதிரே தெரிந்தாலும், அங்கிருக்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தி அந்த அந்த ஜனங்களுக்கு விடுதலை தர வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம் கண்ணுக்கு எதிரே இருவர் சண்டையிட்டு மிகவும் உக்கிரமாக நமக்கு முன்பின் தெரியாதவராக இருந்தால் கூட அவர்களுக்குள் பிரச்சனை நடக்கிறது என்றால் அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் விடுதலை அடைய நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கிருக்கிற பொல்லாத ஆவிகளை விரட்ட வேண்டும். அதன் பின்பு கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் மனம் திரும்பவும் சமாதானமாக வாழவும் அவர்கள் இருவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கவும் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி சமாதானத்தை விரும்புகிறவர்களாக நாம் இருக்கும்போது அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும். அப்படி கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும், எந்த தேசத்தில் பிரச்சனை என்றாலும் அவர்களுக்காக நாம் ஜெபித்து அங்கே சமாதானம் நிலவ விரும்ப வேண்டும். எந்த இடத்திலும் எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தீர்க்க செய்தவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கும் நன்மை நடக்க நாம் நினைக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மையை நாம் தேட வேண்டும். அதற்காக கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற ஆசாரிய பணியை நாம் இருதயத்தில் சுமந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியர்களாய் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசாரியர்களாக நம் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். சுயநலமாக நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம்மை சேர்ந்தவர்களுக்காகவுமே எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பிறருக்காகவும் நம்முடைய எதிரிகளாய் இருந்தாலும் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். பிறர் நலனை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை போல இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் நமக்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் சுலபமாக வாழ வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அதே போல நாமும் இருக்க வேண்டும்.
நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தமக்காக எதையுமே செய்து கொள்ளவில்லை. அவருடைய வசதிக்காக எதையும் செய்து கொள்ளவில்லை. அவர் நடந்து திரிந்தார். ஊழியத்திற்காக கூட நடந்து திரிந்தார். அவர் எதையுமே அவர் தனக்காக எதையுமே செய்து கொள்ளவில்லை. பிறர் நலனுக்காக செய்தார். சாப்பிடாமல், தூங்காமல் ஜெபித்தார். கர்த்தருக்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும்படியாக அவர் அப்படி வாழ்ந்தார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் பிறர் நலனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். சுயநலமாய் வாழக்கூடாது. சுயநலத்தையும் பெருமையையும் விட்டுவிட வேண்டும். இவை இரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இப்படிப்பட்டவைகள் நம்மேல் இருந்தால் அது கரையை போல இருக்கும். நம்மேல் இருக்கிற கரை போல அது இருக்கும். அதனால் பெருமையும் சுயநலத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பிறர் நலனுக்காக வாழ வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் எலியாசர் ஆஹ் எப்படி செய்தார் என்றால், அவர் கர்த்தர் மேல் வைத்த பக்தியினால் அந்த இருவரையும் கொன்று போட்டார். எப்படி என் ஜனத்தை கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு நீ எப்படி பாவம் செய்வாய் என்று அந்த இஸ்ரவேலரை கொன்று போட்டார். இது எவ்வளவு பெரிய முக்கியமான காரியமாய் இருக்கிறது. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதனுடைய பெயர் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொல்லப்பட்ட மனிதனுடைய பெயர். இது உண்மையாய் நடந்த சம்பவம். அந்த பெண்ணின் பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கற்பனை அல்ல, கதை அல்ல. கர்த்தர் எல்லா காரியத்தையும் நல்லபடியாக செய்யவே நினைக்கிறார். நாம் தான் பல நேரங்களில் தவறி விடுகிறோம். நம்முடைய மீறுதல்களும் அக்கிரமங்களுமே நமக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிறது. இவர்கள் செய்த இந்த பாவத்தின் நிமித்தம் 24,000 பேர் அந்த வேசித்தன ஆவியினால் செத்து மடிந்தார்கள். ஆனால் ஒரு மனிதரான எலியேசர் அவர் எழுந்து நின்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டிய போது அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மிச்சமிருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஒரு மனிதன் தானே, நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்காக ஒரு மனிதன் எழுந்து காரியத்தை நடப்பிக்க முடியும் என்பது வேதத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஐயா முதலில் ஒருவராக தான் படைக்கப்பட்டார். நோவா ஐயா ஒருவராக தான் ஜனங்களை காப்பாற்றினார். வம்சம் வந்தது. இப்படி ஆபிரகாம் ஐயா ஒருவரை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். யாக்கோபு என்னும் இஸ்ரவேலை ஒரு மனிதனாக தான் தெரிந்து கொண்டார். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனை வைத்தும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஒருவரா இருவரா என்பது பொருட்டல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதனை கர்த்தர் எப்படியும் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு திறமையோ பலமோ தேவையில்லை. மோசே ஐயா ஊழியத்திற்கு வரும்போது அவருக்கு 80 வயது ஆனது. அவர் முதியவராய் இருந்தார். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். ஏனென்றால் நமக்கு வல்லமை என்று எதுவும் தேவையில்லை. கர்த்தரே வல்லமை உடையவர். அவரிடத்தில் எல்லா வல்லமையும் இருக்கிறது. நம்மிடத்தில் கீழ்ப்படிதல் மட்டும் இருந்தால் போதுமானது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் பரிசுத்தமும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற மேலான அன்பும் இருக்க வேண்டும். அது இருந்தால் கர்த்தர் நம்மையும் பயன்படுத்துவார். நம்மையும் உயர்த்துவார். அவர் நம்மை பயன்படுத்துகிறார் என்றால் நம்மை உயர்த்துவார். நிச்சயம் உயர்த்துவை அழகு பார்ப்பார். அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவரை போல ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை. அவரை போல நமக்கு நன்மை செய்ய யாராலும் முடியாது. அவர் மிக 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 நல்லவராய் இருக்கிறார். அவர் அன்பையும் அவருடைய கிருபையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நீதி நியாயங்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியாக வாழ முடியும். கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்க வேண்டும். வேத வசனத்தை முதலில் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு அதன்படி நடக்க நம் மனதில் நினைக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். பின்பு அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 காரியங்களையும் நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு மிகப்பெரிய உறவாக இருக்கும். அது உடன்படிக்கையாய் இருக்கும். கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு மனிதனோடும் உடன்படிக்கை செய்வார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை பைபிளில் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை வருடத்தில் ஒரு முறையாவது அதை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அது. அப்படி நாம் செய்யும் போது ஒவ்வொரு முறை வேதாகமத்தை படித்து முடிக்கும் போதும் நாம் ஒரு முறை கழுவப்பட்டவர்களாக நம் இருதயம் சுத்திகரிக்கப்படும். இந்த உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் சாதித்தாலும் அது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும். வேதாகமம் மட்டுமே அழியாதது.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வேத வசனங்கள் ஒழியாத வசனங்கள். வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து எடுத்து போக முடியும் என்றால் அது வேத வசனத்தை மட்டும்தான் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியும். அதை நம் இருதயத்தில் சுமந்து எடுத்து போகலாம். மற்ற எந்த காரியங்களும் பிற்காலத்தில் நமக்கு பிரயோஜனப்படாதுன. பைபிளின் வசனங்களை நாம் கையில் பெற்றிருப்பது மிகப்பெரிய பாக்கியம். 100 வருடங்களுக்கு முன்பு எல்லாரிடத்திலும் பைபிள் இல்லை. அதை படிக்கவும் எல்லாராலும் முடியாது. ஆனால் இன்றோ கர்த்தர் எல்லா வாய்ப்புகளையும் இந்த தலைமுறையான நமக்கு மட்டும் இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நாம் வேதாகமத்தை பைபிள் எடுத்து படிக்கலாம், செல்போனில் படிக்கலாம். பலவிதமான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. எந்த நேரத்திலும் படிக்கலாம், எந்த நேரத்திலும் கேட்கலாம். ஆடியோ பைபிள் கேட்கலாம். இப்படி எல்லாவித வசதிகளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்பு இத்தனை தலைமுறைகளில் யாருக்குமே கிடைத்ததில்லை. இந்த தலைமுறையான நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிப்போம். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது ஒரு வித சுத்திகரிப்பு உண்டாகும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதர்.